வணக்கம் உறவுகளே. அதிமுக வேட்பாளராக இருக்கார் போல் இருக்கு சுந்தர்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா டைரக்டரு, நடிகர், குஷ்புவோட வீட்டுக்காரரு, இப்படி பல முகங்கள் அவருக்கு இருக்குது. நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரச்சாரத்தில் எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா எங்களை கறிக்கடைகளே மூடிடுவோம், மதுரையில் கறிக்கடைகளே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மதுரையில் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இது மட்டும்தான், கறிக்கடைகள் இருக்கிறது தான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மதுரை பாலாரும் தேனாரும் பிச்சுக்கிட்டு ஓடுது. இதை சொல்லப்போனால் ஏன் ஸ்டாலின் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மளை எதிர்கேள்வி கேட்பாங்க. இல்லை, நம்ம என்ன சொல்லுவோம், மதுரை மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த கறிக்கடைகளை இழுத்து மூடுறது தான் பிரச்சனையா? இது அதிமுகவோட மேனிஃபெஸ்டோவா? இது அதிமுகவோட மேனிஃபெஸ்டோவா? இது அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் இப்படி தான் எழுதி கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் கறிக்கடையை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் அதிமுகவில் தானே வேட்பாளர் நினைக்கிறீங்க. அதிமுகவில் வேட்பாளர் நினைக்கிறீங்களா, பிஜேபியில் வேட்பாளர் நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கறிக்கடைகளை இழுத்து மூடிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை சுத்தமாக அஸ்தமனம் பண்ணிடணும்னு தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் அரசியல்வாதி இல்லை. முதல்ல நீங்கள் படத்தோட டைரக்டர், ஒரு நடிகர், அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் அரசியல்வாதியே அல்ல. உங்கள் வீட்டுக்காரமாவும் அரசியல்வாதி அல்ல. உங்கள் வீட்டுக்காரமாவோ அரசியல்வாதியோ நீங்கள் ஒரு அரசியல்வாதியாவோ இருந்திருந்தால் கொள்கைக்காக ஒரு கட்சியில் இருந்திருப்பீங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, முதல்ல அதிமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் பிஜேபி, இப்படி எல்லா கட்சியும் எல்லா பெரிய கட்சியிலையும் போயிட்டு நானும் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறாங்க. அவருக்கு குஷ்பு எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு பூரா தெரியும். அப்படிங்கிறதுனால இப்படி மாறி உங்களோட முகத்தை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணிடுறீங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு லட்சியம் எதுவுமே இல்லை. உங்களுடைய பணத்தை காப்பாற்றிக்கணும், உங்களுடைய கருப்பு பணங்களை காப்பாற்றிக்கணும், உங்களுக்கு சேஃபாக இருக்கணும் லைஃப்பில். சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் டார்கெட்டே ஒழிய மற்றபடி இந்த தமிழ்நாட்டு மேலே ஒரு நல்ல எண்ணமோ இல்லை ஒரு நம்பிக்கையோ இல்லை ஒரு தமிழ்நாட்டு மக்களை முன்னுக்கு கொண்டு வரணும், நம்மளை இவ்வளோ பணம் கொடுத்து நம்மளை நடிக்க வச்சு நம்ம நடித்தோம், நமக்கு இவ்வளோ பணம் கொடுத்து நம்மளை நீங்கள் வசதி வாய்ப்பாக இருக்காங்க, ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்தோம் நம்ம, இப்போ நீங்கள் வசதி வாய்ப்பாக இருக்கோம், நமக்கு அதுக்கு இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு நன்றி கடனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சுந்தர்சி விட்டுருக்க மாட்டேன். ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கறிக்கடைகளை மூடிடுவோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. வரலாறுனாக்கா ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, மனிதனாக குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய பொழுது நரமாமிசை தான் சாப்பிட்டாங்க. எதனால் சாப்பிட்றது அப்படின்னா காடுகள் தான் இருந்துச்சு, காடுகளை விளையிறது, பழங்களை கிழங்களை அதுன்னு சாப்பிட்டாங்க. அப்புறம் நரமாமிசை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனசு மாறி அவருக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு நரமாமிசைகளாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் ஆடு மாடு ஆட்டு இந்த வரையாடு, அந்த ஆடு, இந்த ஆடு, என்னென்னமோ ஆடுகள், மான்கள், எருமைகள் இதெல்லாம் வேட்டையாடி, சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் வேட்டையாடி உண்ண ஆரம்பித்தாங்க. எந்தெந்த விலங்குகளை வேட்டையாடி உண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், வேறு எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம், அது ஒரு பக்கட்டும். இப்போ இவ்வளவும் வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு இனமாக இருந்து நம்ம முன்னோர்களுக்கு அப்படி தான் படைத்தோம். நம்மளோட தமிழனுடைய பழக்கங்கள்னால நம்ம வீட்டில் இறந்தவங்க எல்லாருமே நமக்கு முன்னோர்கள். அவர்களை தான் நம்ம கருப்பு சாமிகளாக தெய்வங்களாக நம்ம கும்பிட்டோம். அவர்களுக்கு கறி விருந்து படைத்தோம். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது கறியெல்லாம் நிறைய சாப்பிட்டாங்க. அதனால் நம்ம கறியை அவர்களுக்கு படைத்தோம். அதனால் நம்ம குடும்பங்களில் கறி சாப்பிடுதல் ஒரு வழக்கமாக போச்சு. நம்ம கருப்பு சாமிக்கெல்லாம் சாராயெல்லாம் வச்சு படைப்பாங்க. கல், சாராயம் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. எதுக்குன்னு தெரியுமா, அவங்க குலதெய்வமாக இருந்திருப்பாங்க. குலதெய்வமாக அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க இந்த கல் பழக்கம், குடி பழக்கம்லாம் இருந்திருக்கும். அதுக்காக அவர்களுக்கு வச்சு படைக்கிற பழக்கம் இன்னமும் இருக்குது. இன்னமும் மனிதர்கள் இறக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் என்னென்ன ஆசைப்பட்டாங்க, வாட்சி மேலே ஒரு காதலோடு இருந்திருக்காங்களா, இல்லை நகை மேலே ஒரு காதலோடு இருந்திருக்காங்களா, இல்லை வேறு எது மேலே உடுப்புகளோடு நல்லா ஒரு காதலோடு இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீட்டார்கள் அவங்க இறந்தோடனே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறுலாம் தெரியாமல் நாங்கள் இருக்கிற கடிகரைகள்லாம் மூடி போடுவோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல அதிமுகவில் தானே வேட்பாளர் நினைக்கிறீங்க, இல்லை பிஜேபி வேட்பாளர் நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் தொத்துது. நீங்கள் உங்களுக்கு மதுரையில் பேசுவதற்கு, மதுரையில் செய்கிறதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கு நலத்திட்ட பணிகள் இருக்குது. மக்களுக்கு ஒரு நல்ல ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷனு, மெட்ரோ ட்ரெயின் விட மாட்டாங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை. நீங்கள் மதுரையில் ஒரு மக்கள் இருக்க மிகுந்த ஒரு பகுதி. மெட்ரோவுக்கும் கோவைக்கும் போடலாம், மதுரைக்கும் கோவைக்குமே மெட்ரோ போடலாம். நல்ல ஒரு மக்களுக்கு தேவையானதாக இருக்கும்.
இல்லை பெரிய அளவில் ஏர்போர்ட் கட்டலாம், இல்லை வேறு எதுவும் வைகையாறு ஓடுது, வைகையாறில் நிறைய பார்க்கு மாதிரி தீம் பார்க்கு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி போட்டு விடலாம், கப்பல் விடலாம், சின்ன சின்ன போட்டில் விட்டு விளையாட்டு இதாக மாற்றலாம். ஆறு ஓடுற இடங்கிறதுனால நிறைய தண்ணியை தடுப்பணைகள் கட்டி அதில் தேக்கி வச்சு அதில் இந்த சம்மர் காலத்தில் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு விளையாட ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இதை ஒரு கம்பெனி கொண்டு வரலாம், ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வரலாம். இல்லை அங்கே ஏதோ விளையிற குண்டு மல்லி, அந்த மல்லி இந்த மல்லியெல்லாம் விளையுதில்லை, அந்த மல்லிகள்லாம் வந்து ஒரு குடோன் கட்டி வைக்கலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன வழி இருக்குது, அதை நீங்கள் சிரமப்படுத்த செயல்படுத்த சொல்லலாம். இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. மக்களுக்கு பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பற்றி பிரச்சனைகள்லாம் பேசுகிறத விட்டுட்டு கறிக்கடைகளை போய் மூடுறேன்னு சொல்கிறிய மூதேவி, உன்னையெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. சரி, நீ ஒரு வேட்பாளரும் வாயில் வந்தது ஏதோ சொல்கிறா, மக்கள் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இந்த இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு திருப்பரங்குன்றத்தில், என்னை ஓட்டு போடி ஜெயிக்க வச்சிங்கன்னா திருப்பரங்குன்ற மலை மேலே உள்ள தர்காவை அகற்றிடுவோம்னா இடிச்சிருவோம் அப்படின்னு தானே அர்த்தம். அகற்றிடுவோம்னா இடிச்சிருவோம், அதானே சரியான அர்த்தம். அப்போ வந்து அகற்றிடுவோம் அப்படின்னாங்க, அப்படியே தூக்கிட்டு வைக்க முடியும். அகற்றுறது தூக்கி அகற்றி அங்கிட்ட அந்த புறம் கொண்டு இந்த புறத்துலேருந்து அந்த புறம் கொண்டு வைங்கப்பா அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. அது இடிக்கிறது தான், இடித்து அதை சுத்தமாக புல்டோசரை கொண்டு வந்து இடித்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறது, லாரியில் தூளாக ரப்பீஸாக அள்ளிட்டு போகிறது. இதுதான். அப்போ தர்கா வெடிக்க போகிறா. இது வந்து தேர்தல் பிரச்சனைகளை பேசுகிற பேச்சா? பிஜேபிக்காரங்க தான் வேறு எதுவுமே செய்யக்கூடாது, வளர்ச்சிங்கிறத எதுவுமே ஒன்றுமே உண்டு பண்ணக்கூடாது, மக்கள் வந்து அடிமையாகவே இருக்கணும், மக்கள் படிக்க தெரியாதவனா இருக்கணும், மக்களை முட்டாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பிஜேபிக்காரன் தான் என்ன பண்ணுவான், கோயிலை வச்சு அரசியல் பண்ணுவான், இந்த மாதிரி கறிக்கடைகளை வச்சு அரசியல் பண்ணுறான், மாட்டுக்கறி வச்சுருந்தா பிடிச்சி அடிப்பான். ஏன்னா ஒழுக்கப்பட்ட சமூகத்தில் யாராவது லவ் பண்ணால் பிடிச்சி அடிப்பான். இந்த மாதிரி அட்டூழியெல்லாம் அவன் தான் பண்ணுவான். ஏன்னா அவன் பாசிசவாதி. நீங்கள் 2 பேரும் அதிமுகவில் தானே வேட்பாளராக நிற்கிறீங்க. உங்களுக்கு ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் ஒரு புத்தி வருது? ஒரு நல்ல புத்தி வராதா? இது அதை விட விடுங்க, அதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுங்களா? அந்த அதிமுகவோட கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லிக்க தெரியுங்களா? இங்கே காமிக்கிறேன் பாருங்க ஒரு விஷயம். விஸ்வகர்மா கோரிக்கை யார் கொடுத்துருக்காங்க? பிரச்சாரத்தில் சொல்கிறாரு யார்? எடப்பாடியார் சொல்கிறாரு. நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, விஸ்வகர்மா கோயிலில் விஸ்வகர்மா அந்த திட்டத்தை வந்து கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னா விஸ்வகர்மானா என்னன்னு சொல்லணும்ல? விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டம் என்னன்னு சொல்லணும்ல? யாருக்கு வந்து விஸ்வகர்மா திட்டத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க? யார் கொடுத்துருக்காங்க? பிஜேபி கொடுத்துருக்குதா? ஒன்றிய அரசு கொடுத்துருக்குதா? இல்லை மக்கள் கொடுத்தாங்களா? எங்களுக்கு விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை வந்து அமல்படுத்துங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்களா? எந்த மக்கள் கேட்குறாங்க? அதிமுக ஓட்டு போடுற, இரட்டாலைக்கு ஓட்டு போடுற, எம்ஜிஆர் கட்சிக்கு ஓட்டு போடுற, எம்ஜிஆர் கட்சியான அதிமுகவுக்கு இரட்டாலைக்கு ஓட்டு போடுற மக்கள் கேட்டாங்களா அவங்கள்ட்ட? அப்போ நீங்கள் வந்து யார் கேட்டாங்கன்னு சொல்கிறீங்க? அதுக்கு நீங்கள் சரியான யார் பேப்பர் எழுதி கொடுத்தாங்களா? எதை வச்சிங்க யாருங்க கேட்டாங்கன்னு எப்படிங்க சொல்கிறீங்க? நீங்கள் வந்து விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அமல்படுத்த சொல்கிறீங்க. சார் ரைட்டு, கேட்டாங்க, மக்களே கேட்குறாங்கன்னு வச்சுக்க. அப்போ நீ சொல்கிறேன்னு வச்சுக்க, சரி அமல்படுத்தி தரோம் அப்படின்னா முதல்ல விஸ்வகர்மா திட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்கம்மா அப்படின்னா அந்த திட்டங்களில் உள்ள சாதக பாதங்களை விலக்கிட்டு அதுக்கப்புறம் அமல்படுத்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அமல்படுத்துறேன்னு சொன்னால் பரவாயில்ல. மொட்டையான விஸ்வகர்மா கேட்டிருக்காங்க யாரோ மக்களுக்காக. நீ என்னமோ கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வர மாதிரி சொல்கிற. அவன் தான் அங்கேருந்து மேலே புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரில் அவன் தான் திணிக்கிறான்லையா அவன்? நீ படிக்கக்கூடாது அப்படின்னு தானே. விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறது என்ன? புதிய கல்விக் கொள்கையினுடைய மறுவடிவம். அதாவது குலத்தொழிலை ஆதரிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை. அந்த கல்வி முறை எப்படி அப்படின்னா 3ஆவதுல ஒரு குழந்தைங்க படிக்கிறாங்கல்ல, 5ஆவதுல 1ஆவது சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் வகுப்பு 5 வயசில் முடிஞ்சோன்னா 6ஆவது வயசில் 1ஆவது சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது வகுப்புலேயே ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கலாம், 5ஆம் வகுப்பில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கலாம், 8ஆம் வகுப்பில் ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 10th ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 11ஆம் வகுப்பில் ஒரு பப்ளிக் எக்ஸாமு, +2 ஒரு பப்ளிக் எக்ஸாம். அப்போ வந்து 3ஆவது, 5ஆவது, 8ஆவது, 10ஆவது, 11, 12 மொத்தம் 6 பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரான். 3ஆவது படிக்கிற காலத்தில் 3ஆவது படிக்கிற வயசில் அந்த பொண்ணுக்கு வயசு எவ்வளவு? 5, 3, 8. சரி, அதை விட்டுருவோம். நீ 5ஆவது படிக்கிற குழந்தைய எடுத்துக்கோங்க. 5, 3, 5, 5, 10 வயசில் அந்த பிள்ளைக்கு பரீட்சைனா என்னன்னு தெரியுமா? விளையாட்டு பிள்ளையா சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் தீனி தின்னுக்கிட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு மண்ணில் அடிச்சு உருண்டு விளையாண்டுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட செல்லமாக பேசிக்கிட்டு நல்லா ஒரு குழந்தையாக இருக்குமா?
5வது படிக்கிற பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த பப்ளிக் எக்ஸாம்னா என்னன்னு தெரியுமா? அது எப்படி எழுதணும்னு தெரியுமா? இந்த தேர்வு நம்ம பாஸ் பண்ணால் தான் நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுங்கிற அந்த இது உண்மை உரைக்குமா? முட்டாள்தனமாகவே இல்லையா? உங்களுக்கு யோசனையே பண்ண மாட்டீங்களாடா? எப்படிடா இப்படிலாம் வந்து ஒரு கட்சிக்கின் தலைவராக வேற இருக்கீங்க? சாரி கோச்சிக்காதீங்க, நீங்கள் எதிர்கட்சி தலைவர், உங்களை அப்படி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. ஆனால் பேச வைக்கிறீங்க, கோபம் மூட்டுறீங்க. பின்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்குது. உலகத்திலேயே உயர்தரமான உன்னதமான முதல் கல்வியை கொடுக்கும் நாடு அந்த பின்லாண்டு தான். பின்லாண்டு கல்வி தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம் வருது. இந்த பின்லாண்டில் வந்து எப்படின்னா 8 வயசில் தான் ஸ்கூல்லே சேர்க்கணும் குழந்தைய. 8 வயசு முடிஞ்சது 9வது வயசில் தான் ஸ்கூலில் சேர்க்கணும். ஸ்கூலில் சேர்க்கறதோட மட்டும் இல்லை, அந்த குழந்தை எப்போ வேணாலும் ஸ்கூலுக்கு வரலாம், எப்போ வேணாலும் வராமல் போகலாம், எப்போ வேணாலும் நின்றுக்கலாம், தூக்கம் வந்தால் வீட்டில் படுத்து தூங்கலாம். நீ கட்டாயமாக ஸ்கூலுக்கு வரணுங்கிற ஒன்றும் அவசியம் இல்லை. கணக்கு பீரியட் இல்லை, கணக்கு தான் நடத்தணும்னு அவசியம் இல்லை, எதை வேணாலும் நடத்திக்கலாம். தூக்கம் வருதா ஸ்கூல்லேயே கூட தூங்கிக்கலாம். எல்லா வசதிகளும் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. எந்த குழந்தையும் நீ வந்து இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் படிக்கணும் அப்படின்லாம் ஒரு 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 போட்டு திணிக்க மாட்டாங்க. நீ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் நீ எழுதி பாஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதிடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து மனப்பாடம் பண்ணி திணிக்கிற கல்வி தான் நம்ம வச்சுருக்கிறோம். நம்மளுடைய இந்திய துணைக்கண்டத்தில் மொத்தமுமே மனப்பாடம் பண்ணி எழுதணும். ஒரு புத்தகம் இருக்குன்னா மனப்பாடம் பண்ணி எழுதணும். இவ்வளவு தான் நம்மள்கிட்ட இருக்கிற கல்வி. ஆனால் பின்லாந்து அப்படி இல்லை. நீ படித்தா உனக்கு நல்லது, அப்படி நீ படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு அந்த குழந்தைக்கு தரணும். அப்படி தான் அவன் நினைக்கிறான். நீ படித்தே அவனும் உட்காந்து படி, சிலேட்டு பென்சில் எடுத்துக்கிட்டு உட்கார வச்சு கையில் பென்சிலை கொடுத்துக்கிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு பேர் இல்லை கல்வி. கல்வின்னா என்ன அப்படின்னா நீ புரிஞ்சுக்கிட்டு படி, நீ படிக்கணும், படிக்கிறது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற தெளிவை அந்த குழந்தைக்கு உண்டு பண்ணுறது தான் பின்லாண்டு கல்வி. அதனால தான் இன்றைக்கி நம்பர் 1 உலகத்தில் நம்பர் 1 இருக்குது அந்த கல்வி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5வதுல 3வதுல பரீட்சை வைக்கிறோம், 5வதுல பரீட்சை வைக்கிறோம், இதேமாதிரி 6 பரீட்சைகள் வைக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கலைஞர் என்ன பண்ணார் அப்படின்னா 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னாரு. ஏன் 8வது வரைக்கும் சின்ன குழந்தைங்க, விளையாட்டு பிள்ளைங்க, அவங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே வராது. அவங்க ஏதோ போகிறாங்க, ஸ்கூலில் விளையாடுறாங்க, ஒரு தீனி வந்தால் தீனி விரும்பி சாப்பிடுவாங்க, நேரத்துக்கு சோறு சாப்பிடுவாங்க. அது கூட சாப்பிடாம கூட இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. படிக்கணுங்கிற அந்த 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 நோக்கம் அவங்களுக்கு இருக்காது. விளையாட்டு பிள்ளைக்கு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணார், 8வது வரைக்கும் ஆல் பாஸுப்பா, படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, அது பாஸ் பண்ணாலும் சரி பாஸ் பண்ணாலும் சரி எல்லாத்தையும் ஆல் பாஸ் போட்டுரு அப்படின்னாரு. காரணம் என்னென்னா 8வது முடித்து 9வதுக்கு போனாவோ இல்லை 9வதுக்கு போகும்பொழுது அடுத்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் வருது, இவ்வளோ நாள் நம்ம இது பண்ணிட்டோம், படிக்காமல் விட்டுட்டோம், இனிமேலாவது படிப்போம் அப்படிங்கிற எண்ணம் அந்த வரும். அவன் 8, 5, 13 வயசுக்கு மேலே ஒரு அளவுக்கு பொறுப்பு வரும். 13 வயசு கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு மெச்சூர் ஆகிற வயசு. உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு மெச்சூர் ஆகக்கூடிய வயசு. அந்த வயசில் படிக்கணுங்கிற எண்ணம் வரும். அது பள்ளிக்கூடத்துலேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது அந்த எண்ணங்கள் தானாக வந்துடும். அதனால தான் 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற இடத்துல 3வதுல ஒரு படிப்பு, 5வதுல ஒரு படிப்பு, மொத்தம் 6 படிப்பு. இந்த 6 இதுவும் எப்படி நீங்கள் வகைப்படுத்துறீங்க அப்படின்னா, இந்த 6ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3வது முடித்து 5வதுலேயே நீங்கள் 5வதுல ஒரு குழந்தை ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள கூப்பிட்டு பெற்றோர்களை கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்பு வரல, படிக்க மாட்டேங்குது உங்கள் குழந்தைக்கு, அதனால் நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்களோ அந்த தொழிலை நாங்கள் இங்கே கற்றுத்தரோம். இப்போ ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார், அவர் வந்து வெட்டியா வேலை பார்ப்பார், அந்த வேலையை அவங்க கற்றுத்தர முடியுமாங்க? மாடு உரிக்கிற வேலை, மாடு உரிக்கிற வேலை, இல்லை தப்படிக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பறையடிப்பவர்கள் தானே பறையல்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க வந்து பயங்கரமான வானசாஸ்திரத்துலலாம் கல்வியிலலாம் அதிபயங்கரமாக சிறந்து விளங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான சமூகம் பறையர் சமூகம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவான், உங்கள் குலத்தொழில் என்ன தப்படிக்கிறது தானே, அந்த தொழிலுக்கு போங்க, நாங்கள் தப்படிக்கிறது அங்கேயே ட்ரைனிங் தரோம், உங்களுக்கு மாதம் ஸ்டைஃபண்ட் தரோம், அதுக்கு அதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி இவ்வளோ ரூபா உதவி, இந்த பணத்தை தரோம், நாங்கள் உங்களுக்கு கல்வியை தரோம், நீங்கள் அதை படிங்க, அந்த வேலையை படிச்சுக்கங்க, எப்படி தப்படிக்கிறதுன்னு படிச்சுக்கங்க, ஏன் நீங்கள் படிக்க வச்சு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட அஜெண்டா. அப்போது என்ன வேலை செய்கிறானோ அந்த குலத்தொழிலை உருவாக்குறதுக்கு பேர் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. இந்த ஒன்றியம் இப்போ புதுசாக வச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய மாநிலங்கள் பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லாம் கொண்டு வந்துருச்சு. பிஜேபி ஆளாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்லாம் படிக்க வைக்கிறதுக்கு அந்த கொள்கையை புகுத்துறதுக்கு இப்போ ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, மேற்கு வங்கம் இருக்குது, நிறைய
முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலங்கள் எதிர்க்குது. இதனோட உள்நோக்கம் என்ன? இது அவங்க ஒளிய கதைக்குள்ள கொண்டு வரக்காதுக்கான இன்டென்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்றுமில்லைங்க, சிம்பிள். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி ராஜாஜி கொண்டு வந்த மாதிரி குலக்கல்வியை உருவாக்கணும். அப்பா செஞ்ச வேலையை புள்ள செய்யணும், புள்ள செஞ்ச வேலையை தான் பேரனும் செய்யணும். அந்த வாழையடி வாழையாக அவங்க தான் செய்யணும். இப்போ துணி வெளுக்கிறவங்க இருக்காங்க, அயன் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த வேலையை தான் அவங்க மட்டும் தான் செய்யணும். அந்த குடும்பம் மட்டும்தான் செய்யணும். அந்த ஆளுங்க மட்டும்தான் செய்யணும். வேறு யாரும் செய்யக்கூடாது. அப்போ அவனுடைய வேலை புள்ள தலைமுறைக்கு அவன் துணி துவைச்சி போடுறது, துணி அயன் பண்ணி கொடுக்குறது. இப்படி தான். படித்து ஒரு ஆஃபீஸர் வேலைக்கு போவோம், இல்லை படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகும், இல்லை ஐபிஎஸ் ஆகும், இல்லை பெரிய மந்திரி ஆகும், அரசியல் நிற்போம். அந்த எண்ணமெல்லாம் வரவே கூடாது. உங்கள் அப்பா என்ன தொழில் செஞ்சான், அந்த தொழில் நீ செய்யணும். இதுக்கு பேர் தாங்க விஸ்வகர்மா யோஜனா திட்டம். இது பிஜேபியோட அஜெண்டா. ஆனால் யார் பேசுகிறது? எடப்பாடி பேசுகிறாரு. நான் எடப்பாடிகிட்டையும் சரி, இந்த சுந்தர் சியா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன்று தான். இவர் ஒன்றும் பெரிய கட்சி தலைவர் இல்லை. இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைவர் இல்லை. இவர் கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறாரு. பிஜேபி இருக்கிறது, பிஜேபி கோர்ட்டெலாம் கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சாதகமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து இவர் மேலே கேஸ் இருக்கிறதுனால இவரை மிரட்டி பிஜேபிக்கு ஆதரவாக பணிய வச்சு அதன் மூலம் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி. அப்போ இவங்க 3 பேருமே சொல்கிறத 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பழனிசாமி சொல்கிறாரு கல்வியை கெடுக்கணும்னு, சுந்தர்சி சொல்கிறாரு கறிகடையை மூடணும்னு, இன்னொருத்தர் சொல்கிறாரு திருப்பரங்குன்றத்தில் உள்ள தர்காவை இடிக்கணும் அப்படின்னு. இது எப்படியாப்பட்ட ஒரு கேவலமான விஷயம் தெரியுங்களா? நீங்கள் என்ன கலர் கட்சியில் கொடி கட்டியிருக்கீங்க? நீங்கள் என்ன கட்சியில்? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கருப்பு சிவப்பு வெள்ளை, நடுவில் வெள்ளை, கருப்பு வெள்ளை சிவப்பு. இந்த கொடியை உங்களுடைய கட்சி சின்னமாக வச்சுருக்கீங்க. எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய ரெட்டலையோ கட்சி சின்னமாக வச்சுருக்கீங்க. அப்போ இது எம்ஜிஆருடைய கட்சி. எம்ஜிஆர் ஒரு திராவிட கொள்கைகளை முன்னெடுக்கிறவர், பிஜேபியை எதிர்க்கிறவர். உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாருங்கிறது அது வேற காணொலி, அது வேற விஷயம். இப்போது திராவிட கொள்கையில் பெரியாரிசத்தை அண்ணாயிசத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு கட்சியை தொடங்கி நடத்திய ஒரு தலைவருடைய கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடிமரத்தில் உட்காந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டுற கதையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை சூறையாட போகுது அப்படிங்கிறது தெரியுமா? அந்த தேர்தலில் உங்களோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியல. கல்வியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு எடப்பாடி அப்படின்னா, அவர் ஆண்ட அந்த 4 வருஷத்தில் ஸ்டாலினுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி அந்த 4 வருடங்களில் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் இவர் ஒன்றா ஜெயலலிதா எடுத்த திட்டங்களை பூரா ஒன்றா கொண்டு அமல்படுத்தினார். என்ன? நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு உதயமின் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. செகண்டு, இதை விட இந்த லூலு மாட்டு போக்குவரத்து அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் இவர் பர்மிஷன் கொடுத்தாரு. எதெல்லாம் மக்களுக்கு எதிரான திட்டங்களோ அதுக்கு பூரா பர்மிஷன் கொடுத்தாரு. தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொண்டாரு. இது எல்லாம் பிஜேபியோட ஏவல், பிஜேபியோடைய அஜெண்டா. அது பூரா இந்த அஜெண்டாவுக்காக தான் பிஜேபி உழைக்குது. மக்களை முட்டாளாக வச்சுருக்கணும், மக்களை படிக்கக்கூடாது, மக்களை ஏழையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட அஜெண்டா. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ திராவிட கொள்கை, இந்த திராவிடம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, முதல்ல 2 இனம் தான் இருந்துச்சு. ஒன்று பணக்கார இனம், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஏழைகள் இனம். இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெரியாருடைய கொள்கைகளை முன்னிறுத்தி அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், கலைஞர் வந்ததுக்கப்புறம், எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம், ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம், ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் இவர்கள் தொடர்ந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைகளுடைய கல்விக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. படிக்க வச்சு அவர்களை வேலைக்கு அனுப்பி ஏழைகளினுடைய அந்த எண்ணிக்கையை குறைத்து அவர்களை நடுத்தர மக்களாக ஆக்கியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு படித்து மேலே வந்தவங்க பூரா நடுத்தர மக்களாக இன்றைக்கி ஆயிட்டாங்க. எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவங்களாக சரி, ஓசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் எஸ்டியாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. இன்னும் எல்லா சமூகத்துலேயும் ஏழைகளும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. வாய்ப்பு கிடைச்சவங்கலாம் இன்றைக்கி வசதியாகிட்டாங்க. அப்போது ஏழைகளினுடைய எண்ணிக்கையை திராவிடம் குறைத்திருக்கிறது. பணக்காரர்கள் அப்படியே தான் இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏழைகளினுடைய எண்ணிக்கையை குறைத்து நடுத்தர வர்க்கம் அப்படின்னு ஒரு 3வது ஒரு வர்க்கத்தை உருவாக்கியது திராவிடத்தோட சாதனை. இந்த 3வது இனத்தை, அந்த நடுத்தர வர்க்கத்தை உருவாக்குனது திராவிடம் அப்படிங்கிறதுனால தான் திராவிடத்து மேலே ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு, காழ்ப்பு.
ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு இந்த திராவிடத்து மேலே தான் திராவிடத்தை காலி பண்ணணும், அழிக்கணும் அப்படிங்கிறத அஜெண்டா வச்சுருக்காங்க. ஏன்? ஏழைகளை குறைச்சிட்டான், ஏழைகளை பூரா பணக்காரன் ஆக்கி வச்சிருக்கிறான். முக்கால்வாசி ஏழைகளை பணக்காராக்கிட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பசி பட்டினி எங்கேயுமே இல்லை. இந்தியாவில் என்ன சொல்லுது, நைட்டு உணவு இல்லாமல் தூங்குறவங்களுடைய எண்ணிக்கை 30 கோடிக்கு அதிகம் அப்படிங்குது. ஒரு வேளை உணவு இல்லாமல் நைட்டு தூங்குறவங்களுடைய எண்ணிக்கை 30 கோடி அப்படிங்குது. ஆனால் தமிழ்நாடு வறட்சியை தாண்டியது. வறட்சியை தாண்டி விவசாயத்தில் செழித்து இன்னைக்கு எல்லாரும் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு ஓரளவு வளர்ந்த மாநிலமாக தான் இருக்குது. பஞ்சம் இல்லாத மாநிலமாக இருக்கிறது, பசி இல்லாத மாநிலமாக இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் 6 முறைக்கு மேலாக காவிரி அணை கட்டு, மேட்டூர் அணை கட்டு நிரம்பி இருக்குது. காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டு இருக்கிற இந்தியாவினுடைய உயர்ந்த அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை கிட்டத்தட்ட 6 முறை நிரம்பி இருக்குது. ஒரு பெரிய சாதனை. எந்த ஆட்சியிலையும் 6 முறை 7 முறை ரொம்பினதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. அந்த மாதிரி இருக்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, திராவிட கொள்கைகளை இருக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் மறந்து பிஜேபியோட கொள்கையை மாற்றிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிஜேபிக்காரங்களாக மாறிடுங்க. தாமரை சின்னத்தில் நில்லுங்க. அதிமுக கருப்பு வெள்ளை சிவப்பு இந்த கொடியை கழட்டிடுங்க. அந்த கட்சி வேட்டி கரை வேட்டியும் கழட்டிடுங்க. அந்த துண்டெல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் காவி வேட்டியை கட்டிக்கிங்க, பட்டையை போட்டுங்க, கொட்டையை போட்டுங்க, நெத்தியில் பொட்டு வைங்க. ஏன்னா நான் பிஜேபிக்காரன். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள், விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வருவோம், இந்த யோஜனா திட்டத்தை கொண்டு வருவோம், இந்த ஆடு மாடு மேய்க்கிறத வெட்டுறதை நாங்கள் நிப்பாட்டிடுவோம், அப்புறம் அந்த தர்காவெல்லாம் இடிச்சிருவோம், எங்கெங்கெல்லாம் தர்கா இருக்கோ அது பூரா இடிச்சிருவோம் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்கள். என்ன அதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டு திராவிட கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஆமாம், நான் உனக்கு கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? ஒரு மந்திரி கேட்டார், முன்னாள் மந்திரி பாலாஜி, செந்தில் பாலாஜியா ராஜேந்திர பாலாஜின்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு பெரியாரை தெரியாது, அண்ணாவை தெரியாது, எம்ஜிஆரை தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். மோடி அவர்களுக்கு தெரியும். இவங்க வந்து புரட்சி தலைவி வந்து எங்களுக்கு அம்மா, மோடி வந்து எங்களுக்கு அப்பா, டாடி. அப்படி மோடி தான் எங்களுக்கு டாடி அப்படின்னாரு. நான் அப்பயே ஒரு காணொலி போட்டிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நுனிமரத்தில் போய் உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுறீங்க. திராவிடம் என்கிற அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. மரம் சாஞ்சிரும், நீங்களும் அன்னையோட சாஞ்சிருவீங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது நடந்து போச்சு. அதிமுக வீழ்ந்துருச்சு. இப்போ இந்த எலெக்ஷன்லேயும் அதிமுக வீழ்ந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்கட்சியாக தான் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொஞ்சமாச்சும் இந்த இவர் தங்கபாலு சொன்னார் பார்த்தீங்களா, தங்கபாலு தானே அவர் பேர், அதிமுக அமைச்சரவையில் இந்த மீன்வளத்துறை மந்திரியாக இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா, நாங்கள் பிஜேபியால் தான் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போயும் நீங்கள் பிஜேபியால் தான் தோக்க போகிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இவர் சுந்தரிசி சொன்னதும், இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தர்கா வெடிப்புன்னு சொன்ன மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து உத்தரப்பிரதேசலையோ பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ பண்ணுற பிரச்சாரத்தெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே பூஜ்ஜியம் தான், மாற்று கருத்து இல்லை. நீங்கள் வந்து டெபாசிட்டே வாங்க முடியாது. நீங்கள் தோற்று தான் போக போகிறீங்க. திராவிட மண்ணில், பெரியாரிய மண்ணில் கிரைகடைய ஒழிப்பேன் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அராஜகத்தின் உச்சம். இந்த 50 60 70 வருடங்களாக இல்லாத ஒரு வேலை இது. தயவு செஞ்சு இதெல்லாம் மாற்றிக்கங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமிச்சு போவதில் சூனியமாயிரும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.